இன்று அன்னையாம் திரு அவை புனித எகிப்து யோவான் என்பவரின் நினைவை கொண்டாடுகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவரே எகிப்து யோவான். தனது பெற்றோருடன் இணைந்து தச்சு வேலை செய்து வந்தார். அச்சமயத்தில் இறைவன் தன்னை அழைக்கின்றார் என்பதை உணர்கின்றார். ஆதலால் பாலைவனம் சென்று தனித்திருந்து இறைவனோடு ஜெபிப்பதற்கு நேரம் தெரிவு செய்கின்றார். அப்போது காட்டில் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்த துறவியோடு உடன் இருக்கின்றார். காட்டில் ஏராளமான வேலைகளை செய்து அத்துறவிக்கு உதவியாக இருக்கின்றார். பல ஆண்டுகளாக மலை உச்சியில் தனிமையாக அமர்ந்திருந்து மனித வாழ்வினை பற்றி சிந்திக்கின்றார். மனிதர்களையே சந்திக்காது வித்தியாசமானதொரு வாழ்க்கை வாழ்கின்றார். இவரை தேடி காடுகளுக்கும் பல மனிதர்கள் பயணம் செய்தனர். இவர் பிற்காலத்தில் நடப்பதை முன்கூட்டியே எடுத்துரைப்பதற்கான ஆற்றலை பெற்றிருந்தார். தனக்கு அறிமுகம் இல்லாத மனிதர்களின் எதிர்காலத்தை கணித்து சொல்வதில் கூட வல்லமை பெற்றிருந்தார். உயிருடன் இருக்கும் போதே பல்வேறு புதுமைகளை செய்வதற்கான ஆற்றலையும் நிரம்ப பெற்றிருந்தார். இவரை நேரடியாக சந்தித்து உரையாடுவதற்கான வாய்ப்பினை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இவரை பற்றி அதிகமான செய்திகளை பல்வேறு மனிதர்கள் வழியாக தொடர்ந்து அறிந்தனர். காரணம், இவரை தொலைவிலிருந்து பார்த்தவர்கள் கூட இவரின் இறையருளை உணர்ந்திருந்தனர். தன்னை சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டு இறை உறவில் வளர்ந்தவர்கள் ஏராளம். தனித்திருத்தல் இறைவனை சென்று அடைவதற்கான மிக உயரிய அறமாக பேணப்பட்டது. இத்தகைய வழிமுறைகளை சிலர் தெரிவு செய்து இறைவனோடு ஒன்றித்திருந்தனர். அதில் பேரானந்தம் கண்டதோடு ஏராளமானவர்களுக்கு வழிகாட்டுதல்களையும் வழங்கினர். இவர்களின் வீரமிக்க அற செயல்பாடுகள் இன்றைய சமுதாயத்திற்கு அதிகம் தேவைப்படுகிறது. இந்த புனிதரை போன்று தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தவ செயலால் இறைவனை அணுகிச் செல்ல அருள் வேண்டுவோம்.